காட்பாடிக்கு ரயில் பெட்டியில ஏறி கிளம்பிய முதல்வர் அதை புகைப்படமா எடுத்து ட்வீட் ஒன்றை போட்டிருக்காரு. ரயில்வே கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்த இருப்பதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பது போலவும் பதிவிட்டுள்ளார். இதில் வேடிக்கை என்னவென்றால், தினந்தோறும் கண்ணாடி முன் நின்று அவரை பார்த்து அவரே சொல்ல வேண்டிய சில வசனங்கள் அதில் உள்ளது. விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நம் நடுத்தர குடும்பங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களது கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என ஸ்டாலின் ட்வீட் செய்துள்ளார். சொத்து வரியை உயர்த்திய போது இதை அவர் சிந்தித்தாரா? அவரை பார்த்து அவரே கேட்டுக்கொண்டாரா? வீட்டு வரியை உயர்த்திய போது இதை அவர் சிந்தித்தாரா? அவரை பார்த்து அவரே கேட்டுக்கொண்டாரா? 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தினாரே, அப்போது நடுத்தர குடும்பங்கள் அல்லல் படும் என ஐயா சிந்திக்காதது ஏன்? பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, முத்திரைத்தாள் கட்டண உயர்வு என அடுத்தடுத்த விலை உயர்வுகளை அறிவிப்புகளாக வெளியிட்டவர் அடுத்தவர் மீது குற்றம் சாட்டலாமா? விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. சிலிண்டர் விலை பற்றி பேசுகிறார். சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருகிறேன் என நம் தாய்மார்களை ஏமாற்றியவர் சிலிண்டர் என்ற வார்த்தையை எப்படித்தான் சொல்கிறாரோ? அடுத்தவரை நோக்கி விரல் நீட்டும் போது 3 விரல்கள் நம்மை காட்டும் என்பது யாருக்கும் பொருந்துகிறதோ இல்லையோ, முதல்வருக்கு பொருந்துகிறது.